வணக்கம். இது நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளை தொகுத்து வழங்குவதற்காக நான் பாலவேல் சக்கரவர்த்தி. செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். உயிருக்கு ஆபத்தான நிலையில் கோவை தனியார் மருத்துவமனையில் ஈரோடு மதிமுக எம்பி கணேசமூர்த்தி அனுமதி. சல்பாஸ் என்ற மாத்திரையை முழுங்கி தற்கொலைக்கு முயன்றதாக தகவல். சேலம் மாவட்டம் தாரமங்கலம் அருகே பெரிய சோரகையில் தேர்தல் பரப்புரையை தொடங்கிய எடப்பாடி பழனிசாமி துண்டு பிரசுரங்களை விநியோகித்து வாக்கு சேகரித்தார். தேனியில் திமுக வேட்பாளர் தங்க தமிழ்ச்செல்வனுக்கு ஆதரவாக உதயநிதி பரப்புரை. அதிமுகவும் பாஜகவும் கூட்டணி இல்லை என்பதை நம்ப வேண்டாம் என வேண்டுகோள். 9 வருஷமா நம்முடைய தமிழ்நாட்டுடைய உரிமைகள் அத்தனையும் விட்டு கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு நடிக்கிறாங்க, இன்னைக்கு கூட்டணி இல்லைன்னு சொல்றாங்க. நீங்க நம்ப தயாரா இருக்கீங்களா? நம்பாதீங்க. அரசியலில் எனக்கு எதிரி சாதியம்தான். மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமல்ஹாசன் ஆவேச பேச்சு. அரசியல் எதிரி என்றென்றும் நினைவு தெரிந்ததிலிருந்து நினைவு போகும் வரை எனக்கு எதிரி சாதியம்தான். இந்தியா கூட்டணி கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து நாடாளுமன்ற தேர்தல் பரப்புரையை ஈரோட்டில் மார்ச் 29ஆம் தேதி தொடங்குகிறார் கமல்ஹாசன். பொள்ளாச்சியில் அடுத்த மாதம் 16ஆம் தேதி நிறைவு செய்கிறார். கோவை தொகுதியில் யாருடனும் பாஜக போட்டி போடவில்லை என எஸ்பி வேலுமணிக்கு அண்ணாமலை பதில். எடப்பாடி பழனிசாமி டீ கூட அடுத்தவர் காசில்தான் குடிப்பார் எனவும் விமர்சனம். எடப்பாடி என்ன டீ குடிக்கணும்னா கூட யார்ட்டையோ பணம் வாங்கி தான் டீ குடிப்பாராட்டிருக்கு. அதனாலதான் டீ குடிக்கிறது எக்ஸாம்பிளா கொடுக்குறாங்க. நாங்க அப்படி இல்லை, டீ குடிக்கணும்னா கூட சொந்த காசுல டீ குடிப்போம். தேனி மக்களவை தொகுதியில் திமுக வேட்பாளர் தங்க தமிழ்ச்செல்வனை எதிர்த்து களம் காண்கிறார் அமமுக பொதுச் செயலாளர் தினகரன். திருச்சி மக்களவை தொகுதி அமமுக வேட்பாளராக செந்தில்நாதன் அறிவிப்பு. செத்தாலும் தனிச்சின்னத்தில்தான் போட்டி என திருச்சி மதிமுக வேட்பாளர் துரை வைகோ ஆவேசம். வைகோவிற்கு தலைகுனிவு வந்துவிடக் கூடாது என்பதற்காகவே அரசியலுக்கு வந்ததாகவும் உருக்கம். சின்னமா சின்னமா செத்தானே சின்னமா செத்தானே சின்னமா செத்தானே சின்னமா நான் போய் கேட்கிறேன். தமிழ்நாட்டில் மக்களவைத் தேர்தலில் போட்டியிடும் 33 அதிமுக வேட்பாளர்களும் நாளை வேட்புமனு தாக்கல். விளவங்கோடு இடைத்தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளரும் மனு தாக்கல் செய்கிறார். இன்று மாலை பரப்புரையை தொடங்குகிறார் பாமக நிறுவனர் ராமதாஸ். திண்டிவனம் அருகே கோவடியில் விழுப்புரம் தொகுதி வேட்பாளர் முரளி சங்கருக்கு வாக்கு சேகரிக்கிறார். திருநெல்வேலியில் காங்கிரஸ் வேட்பாளராக பால்ராஜ் அறிவிக்கப்படலாம் என வெளியான தகவல். எதிர்ப்பு தெரிவித்து ரூபி மனோகரன் ஆதரவாளர்கள் போராட்டம். தெலங்கானாவில் போட்டியிடும் 10 தொகுதிகளுக்கான வேட்பாளர்களை அறிவித்தது விடுதலை சிறுத்தைகள் கட்சி. ஆந்திராவில் காங்கிரசுடன் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை நடப்பதாக திருமாவளவன் பேட்டி. அண்ணாமலை போட்டியிடுவார் என நினைத்து கோவையை திமுகவுக்கு விட்டு தரவில்லை. நியூஸ் 18 களம் 18 நிகழ்ச்சியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் கே பாலகிருஷ்ணன் விளக்கம். அண்ணாமலை போட்டியிட்டாலும் சரி, மோடியே போட்டியிட்டாலும் சரி, தமிழ்நாட்டில் எந்த தொகுதியாக இருந்தாலும் இந்த அணி தான் சந்திக்க போகுது.
பட் அவங்க கோயம்புத்தூர் இந்த முறை நாங்கள் கண்டெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறோம். அப்போ அண்ணாமலை போட்டியிடுவாரா இடலையாங்கிறத பற்றியெல்லாம் உறுதியாக தெரியாது. சென்னையில் இதுவரை சுமார் 5 கோடி ரூபாய் மதிப்பிலான நகைகள் மற்றும் பணம் பறிமுதல். அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் மாற்றுத்திறனாளிகள் வந்து வாக்களிக்க ஏற்பாடு செய்யப்படும் என்றும் மாவட்ட தேர்தல் அலுவலர் ராதாகிருஷ்ணன் பேட்டி. மாற்றுத்திறனாளிகள் நேரடியாக இந்த பூத்தில் வந்து ஓட்டு செய்யக்கூடிய விரும்புபவர்களுக்கு அவருக்கு தேவையான அனைத்து வசதிகளும் செய்யக்கூடிய கடமை வந்து தேர்தல் ஆணையம் எங்களுக்கு கொடுத்திருக்கு. அதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் சொல்றோம். சென்னை மதுரவாயலில் கார் ஓட்டுநர் கொலை வழக்கில் கைதான தலைமை காவலர் ரிஸ்வான் சஸ்பெண்ட். சென்னை காவல் ஆணையர் சந்தீப் ராய் ரத்தோர் நடவடிக்கை. தருமபுரி அன்னசாகரம் சிவசுப்பிரமணிய சுவாமி கோயிலில் பங்குனி உத்திர தேரோட்டம் கோலாகலம். நிலைக்கு வந்தபோது பெண்கள் மட்டுமே தேரை வடம் பிடித்து இழுத்து சாமி தரிசனம். சிவகங்கை அரசு பேருந்து பணிமனையில் நின்ற பேருந்தில் தீப்பிடித்து அதிக அளவில் வெளியேறிய புகை. போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்த தீயணைப்புத் துறையினர். குருத்தோலை ஞாயிறையொட்டி தேவாலயங்களில் சிறப்பு வழிபாடு. வேளாங்கண்ணி உள்ளிட்ட இடங்களில் குருத்தோலைகளை ஏந்தி பவனி சென்ற கிறிஸ்தவர்கள். லக்னோ அணிக்கு எதிரான ஐபிஎல் போட்டியில் ராஜஸ்தான் ராயல்ஸ் பேட்டிங். 11 ரன்களில் ஆட்டமிழந்து ஏமாற்றம் அளித்த அதிரடி ஆட்டக்காரர் ஜோஸ் பட்லர். ஈரோடு நாடாளுமன்ற உறுப்பினராக உள்ள மதிமுகவை சேர்ந்த கணேசமூர்த்தி மாத்திரையை உட்கொண்டு தற்கொலைக்கு முயன்றதாக தகவல் வெளியாகியுள்ளது. 2019ஆம் ஆண்டு நடைபெற்ற மக்களவைத் தேர்தலில் ஈரோடு தொகுதியில் திமுகவின் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட்ட மதிமுகவை சேர்ந்த கணேசமூர்த்தி வெற்றி பெற்றார். இந்த முறை ஈரோடு தொகுதி திமுகவுக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் 76 வயதான கணேசமூர்த்தி ஒரு வாரமாக மன அழுத்தத்தில் இருந்ததாக கூறப்படுகிறது. அவர் இன்று காலை வீட்டில் இருந்த சல்பாஸ் மாத்திரையை விழுங்கி தற்கொலைக்கு முயன்றதாக கூறப்படும் நிலையில் உடல்நிலை மோசமாக பாதிக்கப்பட்டுள்ளது. இதனையடுத்து அவர் கோவையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். திமுகவில் இருந்த கணேசமூர்த்தி 1989ஆம் ஆண்டு மொடக்குறிச்சி தொகுதியிலிருந்து எம்எல்ஏவாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். வைகோ திமுகவில் இருந்து வெளியேறி மதிமுகவை தொடங்கிய நிலையில் கணேசமூர்த்தியும் அக்கட்சியில் இணைந்தார். செத்தாலும் தனிச்சின்னத்தில்தான் போட்டியிடுவேன் என்று அமைச்சர் KN நேரு முன்னிலையில் மதிமுக வேட்பாளர் துரை வைகோ கண்ணீர் மல்க ஆவேசமாக பேசினார். திருச்சிராப்பள்ளி நாடாளுமன்ற தொகுதியில் மறுமலர்ச்சி திமுக சார்பில் கழக முதன்மை செயலாளர் துரை வைகோ அவர்களை போட்டியிடச் செய்வதென்று ஆட்சிமன்ற குழு கூட்டத்திலே தீர்மானிக்கப்பட்டது. திருச்சி மக்களவை தொகுதியில் திமுக கூட்டணியில் மதிமுக சார்பில் துரை வைகோ போட்டியிடுகிறார். இந்நிலையில் திருச்சியில் உள்ள கலைஞர் அறிவாலயத்தில் திமுக கூட்டணி கட்சி வேட்பாளர்கள் அறிமுக கூட்டம் நடைபெற்றது. இதில் அமைச்சரும் திமுக முதன்மை செயலாளருமான KN நேரு உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். அப்போது பேசிய திருச்சி தொகுதி வேட்பாளர் துரை வைகோ தனது தந்தைக்கு உடல்நலம் சரியில்லாததால் தான் அரசியலுக்கு வந்ததாகவும் தனது தந்தை வைகோ ஒரு சகாப்தம் என்றும் கூறி கண் கலங்கினார். சின்னம் குறித்த செய்தியாளரின் கேள்விக்கு பதிலளித்த துரை வைகோ உயிரே போனாலும் தங்களது சின்னத்தில்தான் போட்டி என்று கண்ணீருடன் ஆவேசமாக கூறினார். சின்னமா
தங்களை புண்படுத்த வேண்டாம் என்றும் துரை வைகோ உருக்கமாக கேட்டுக் கொண்டார். எங்களுடைய கட்சியில் ராஜினாமா பண்ணிட்டு மாநில பொறுப்பு ராஜினாமா பண்ணி இன்னொரு கட்சி நிக்க முடியாது. இப்பயும் சொல்றேன், நீங்க இன்னொரு நாம நிக்கிறோம், மாநில உங்களுக்கு உறுதியை நிற்கிறோம், உறுதியை நிற்கிறோம். நீங்க வேட்பாளர் பாருங்க, நாம நிக்கிறோம், வேலை செய்யணும். இது வேண்டாம், திராவிட கழகமே நாங்க ஆட்சி நடத்தி போறோம். நீங்க சீட்டே முன்னாடி 40 தொகுதிகள் நான் சின்ன கட்சி தான், பெரிய சக்தி கிடையாது, பெரிய சக்தி கிடையாது. எங்க ஐயா வயசாயிருச்சு, 3 வயசாயிருச்சு, முடிஞ்ச வரைக்கும் அவர் ஒரு குரல் கொடுத்துருக்காரு, நாடாளுமன்றத்துக்கு இன்னும் குரல் கொடுத்தாரு. அதனால தயவு செய்து எங்களை புண்படுத்தாது. தமிழ்நாடு புதுச்சேரியில் 40 தொகுதிகளிலும் திமுக கூட்டணி வெற்றி பெற உயிரை கொடுக்கவும் தயாராக இருப்பதாக துரை வைகோ தெரிவித்தார். மக்களவைத் தேர்தலுக்கான தேர்தல் அறிக்கையை விளக்கி வீடியோ வெளியிட்டுள்ள அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஒற்றை விரலால் ஓங்கி அடிப்போம் என்று சூளுரைத்துள்ளார். அதிமுக தேர்தல் அறிக்கையை விளக்கி எடப்பாடி பழனிசாமி தனது எக்ஸ் பக்கத்தில் வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் மக்களின் எண்ணங்கள் மற்றும் தேவைகளின் பிரதிபலிப்பே அதிமுக தேர்தல் அறிக்கை என அவர் தெரிவித்துள்ளார். வெற்று பிம்பங்களோ விளம்பர நோக்கமோ இன்றி நடைமுறைக்கு சாத்தியமான வாக்குறுதிகள் கொண்ட உண்மை அறிக்கை வெளியிடப்பட்டிருப்பதாகவும் எடப்பாடி பழனிசாமி குறிப்பிட்டுள்ளார். தமிழ்நாட்டிற்கு எதிரான சட்டம் ஒழுங்கு மற்றும் நிர்வாக சீர்கேடுகளையும் மாநில உரிமை பறிப்புகளையும் போதைப்பொருள் புழக்கத்தையும் பிரிவினைவாத எண்ணங்களையும் ஒற்றை விரலால் ஓங்கி அடிப்போம் என்றும் தனது வீடியோவில் அவர் கூறியுள்ளார். நடைமுறைக்கு சாத்தியமான வாக்குறுதிகள் கொண்ட உண்மையான அறிக்கையை அளித்த பெருமிதத்துடன் உங்களை எல்லாம் சந்திக்க வருகின்றேன். தமிழர் உரிமை மீட்போம், தமிழ்நாடு காப்போம், ஒற்றை விரலால் ஓங்கி அடிப்போம். இந்நிலையில் பாமக நிறுவனர் ராமதாஸ் தேர்தல் பரப்புரையை இன்று தொடங்குகிறார். விழுப்புரம் மக்களவைத் தொகுதிக்குட்பட்ட மரக்காணத்தை அடுத்து கோவடி கிராமத்தில் மாலை 6:30 மணிக்கு பரப்புரையில் ஈடுபடுகிறார். அப்போது பாமக வேட்பாளர் முரளி சங்கரை ஆதரித்து மாம்பழம் சின்னத்திற்கு ராமதாஸ் வாக்கு சேகரிக்கிறார்.